இன்று திருவோண நட்சத்திரத்திற்கான விரத நாள். விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது கட்டாயமாக இந்த யோகங்களை எல்லாமே இவர்களால் அனுபவிக்கும். அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று திருவோண நட்சத்திரத்திற்கான விரத நாள். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 30ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:27க்கு. இன்றைய தேதி தேய்பிறை, பிரதமை முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 31ஆம் தேதி அதிகாலை 12:01க்கு முடிவடைந்த துவிதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 8:13க்கு. அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:47 மதியம் 3:19 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:25 7:27 வரை. ராகுகால நேரம் மதியம் 2:51 4:23 வரை. யமகண்ட நேரம் காலை 7:12 8:43 வரை. கூலிகன் காலை 10:15 11:47 வரை. சந்திராஸ்தம ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை காலை 9:08க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் திருவோண நட்சத்திரத்திற்கான விரத நாள். தொடர்ந்து இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு சினம், மிதுன ராசிக்கு அனுகூலம், கடக ராசிக்கு பாராட்டு, சிம்ம ராசிக்கு கீர்த்தி, கன்னி ராசிக்கு அமைதி, துலாம் ராசிக்கு முயற்சி, விருச்சக ராசிக்கு ஊக்கம், தனுசு ராசிக்கு லாபம், மகர ராசிக்கு விருப்பம், துலாம் ராசிக்கு பெருமை, மீன ராசிக்கு ஆதரவு. தொடர்ந்து சுப ஓரைகளின் நேரங்களை பார்ப்போம். இன்று குரு ஓரை காலை 7:12 8:13 வரை. சுக்கிர ஓரை காலை 10:15 11:17 வரை. புதன் ஓரை 11:17 12:18 வரை. சந்திர ஓரை மதியம் 12:18 1:19 வரை. குரு ஓரை மதியம் 2:20 3:22 வரை. சுக்கிர ஓரை மாலை 5:24 6:25 வரை. புதன் ஓரை மாலை 6:25 7:27 வரை. தொடர்ந்து நம்ம யோகங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லாருடைய ஜாதகத்திலும் ஏதாவது கிரகங்கள் ஒன்று கூடியிருப்பதோ, இந்த கிரகங்களின் இணைவு ஒரு யோகத்தை நமக்கு கொடுக்க வல்லது. ஆனாலும் கூட அந்த குழந்தையின் வயது, அந்த தசா புத்தி காலங்கள், இவைகளெல்லாம் அனுசரித்து தான் நம்ம அந்த யோகம் அந்த குழந்தை அனுபவிக்குமா இல்லையா என்று நாம் சொல்ல முடியும். ஸோ அது வயதும் இருக்குது. என்னென்ன யோகங்கள் எந்தெந்த வயதில் அனுபவிக்க வேண்டும் என்பதும் ஒரு குறிப்பு இருக்கிறது அல்லவா? ஸோ இதெல்லாம் அனுசரித்து பார்த்து தான் அந்த யோகத்தை அந்த குழந்தை அனுபவிக்குமா இல்லையா என்பதை, அந்த ஜாதகருக்கு அது எந்த காலகட்டத்தில் அந்த யோகம் அமையும் என்பதை பற்றியும் நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்து தான் குறிப்பாக சொல்ல முடியும். ஆனாலும் கூட ஜோதிட சாஸ்திரத்திலே சில கிரகங்களின் கூட்டமைப்பு இவர்களுக்கு இந்த மாதிரியான யோகங்கள் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த யோகங்களை பற்றி பார்ப்போம். இது மிக முக்கியமான ஒரு யோகம். கேசரி யோகம் அல்லது கஜகேசரி யோகம் என்று சொல்லுவார்கள். இது உங்களுடைய சந்திரன், அதாவது உங்களுடைய ராசி வீடு எந்த வீடாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் எண்ணி வரும்போது கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1 4 7 10ல் குரு இருப்பது இது ஒரு நல்ல யோகம். அப்போனா உங்கள் ராசியிலேருந்து எண்ணி பாருங்கள். ஒன்று சந்திரன் கூட இருக்கணும், அல்லது அது 4ஆம் இடத்துல இருக்கணும். அதாவது சந்திரன்லேருந்து நீங்கள் எண்ணணும். உங்கள் ராசியிலேருந்து எண்ணும் பொழுது 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இது நீங்கள் லக்னத்திலிருந்து எண்ண முடியாது, சந்திரனிலிருந்து தான் எண்ண முடியும். அதாவது ராசியிலிருந்து எண்ணி வரும் இந்த கேந்திர ஸ்தானங்களிலே குரு இருக்க பெற்றவர்கள் இந்த ஜாதகர்களுக்கு நிச்சயமாக நல்ல பண வசதி வந்து கொண்டே இருக்கும். ஒரு நிற்காத ஒரு செல்வம் தேவைப்படிய அளவுக்குலாம் அவங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். மற்றும் இவர்களுக்கு தீர்க்க ஆயுளும் நல்ல ஆயுஷும் இவர்களுக்கு இருக்கும். மட்டுமல்லாமல் இவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையும் இவர்களுக்கு இருக்கும். இது கஜகேசரி யோகம் என்று சொல்லுவார்கள். இது ஒரு அருமையான யோகம். இந்த யோகங்களை கவனித்து உங்கள் குழந்தைங்களுடைய ஜாதகத்திலே இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கா, அது எப்போ வரும், எந்த மாதிரியான தசாபுத்திகள் அதை அனுபவிக்க முடியும் என்பதெல்லாம் நீங்கள் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது கட்டாயமாக இந்த யோகங்களை எல்லாமே இவர்களால் அனுபவிக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள்.
ஆரம்பத்திலிருந்தே இந்த குழந்தைகளை நம்ம பார்த்துட்டு அந்த அந்த ஜாதகருக்கு சில அமைப்புகள் இருந்து ஆனால் நானும் நிறையா விஷயங்களை பார்க்குறேன். சில ஜாதகத்தில் 3 ஆட்சி, ஒரு உச்சம் இருந்து கூட வாழ்க்கையில் அவர்கள் தோல்வி அடைவதை நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். சில ஜாதகங்களை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவர்கள் வந்து பார்க்கும் வயது 40 வயதுக்கு மேலே, 50 வயதுக்கு மேலே தான் சில ஏதோ ஒரு உணர்வுகள் அவர்களுக்கு தூண்டப்பட்டு அவர்கள் வந்து எனக்கு நல்லா தானே இருக்குது என் ஜாதகம், எனக்கு இத்தனை கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்கிறது, என்னால் ஏன் சிறப்பாக செயலாற்ற முடியவில்லை என்றெல்லாம் கேள்விகள் கேட்கிறார்கள். அதான் ஆரம்பத்திலே இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஜாதகம் கணித்து அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் நல்ல காலம், எப்பொழுது யோக நேரம், யோக காலம், எப்பொழுது மாரக காலம், யார் இவர்களுக்கு யோகாதிபதி, யார் இவர்களுக்கு மாரகாதிபதி என்பதையெல்லாம் தெரிவித்து கொண்டு வந்தோம் என்றால் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இதுவும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பிறருக்கும் நீங்கள் வந்து ஷேர் செய்து விடுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக நிறைய விஷயங்களை நான் இங்கே தெரிவிப்பேன். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.